ஜெய் சாய்ராம். ஒருவன் புதுசாக ஒரு மெத்தை ஒன்று வாங்கியிருந்தானா. கையை வச்சு அழுத்தினாலே உள்ளே புதஞ்சு போகிற அளவுக்கு அவ்வளோ சொகுசான மெத்தை. படுத்தாலே அப்படி மிதக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்குற அழகு மெத்தை. ஆனால் அவனுக்கு அந்த மெத்தையில் தூக்கமே வரல. ராத்திரி முழுக்க புரண்டு புரண்டு படுத்தானே தவிர நிம்மதியாக அவனுக்கு தூக்கமே வரலைங்க. காலையில் எரிஞ்சு கண்ணாடியை பார்த்தா அவனோட 2 கண்ணும் சிகப்பாக இருந்துச்சு. அவன் எரிச்சலோடு அவன் முகத்தை கழுவிட்டு அதோட குளிச்சுட்டு அவனோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு அவனோட வேலைக்கு பைக்கில் போகிறான். வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸ் ஃபைலெல்லாம் பார்த்துட்டு அவன் வேலையை தொடங்குற நேரத்தை பார்த்து அவனுக்கு தூக்கம் எங்கே இருந்து தான் தெரில, அப்படியே வந்து அசத்திக்கிட்டே இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான், அதை சமாளிக்க முடியாமல் இன்னும் ரொம்ப எரிச்சல் ஆகிட்டு அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு காஃபி கலைச்சி குடித்தோம்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லிட்டு அவன் சுட சுட காஃபி கலக்கி வந்து குடிக்கிறான். காஃபி குடித்தும் அவனுக்கு அந்த விஷயத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கல. அவன் என்ன பண்ணுறான், இன்னும் ரொம்ப அப்படியே புலம்பலா முகத்தை இன்னும் செடுன்னு வர்றவங்க போகிறவங்க எரிஞ்சு விட ஆரம்பித்தான். பக்கத்தில் இருந்து அவனோட நண்பன் கேட்டான், என்னப்பா ஆச்சு உனக்கு, ஏன் அப்படி இருக்க அப்படின்ட்டு. இல்லைடா, நேற்று நான் ஒரு புதுசாக ஒரு மெத்தை ஒன்று வாங்கியிருந்தேன்டா. அந்த மெத்தையில் படுத்து கூட எனக்கு தூக்கமே வரல. எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது, அந்த மெத்தையில் எதுவும் பூதம் எதுவும் பூந்துருச்சான்னு தெரில. கடைக்காரன் வேறு சொன்னால் அந்த மெத்தை ரொம்ப நாள் அங்கே தான் இருக்குன்ட்டு. நான் அது தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். மெத்தையில் எதுவும் பேய் பிசாசு இருக்குமோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த நண்பர் சொன்னார், பூதமோ பேய் பிசாசோ ஒன்றுமே கிடையாதுடா. வெளியிலேருந்து இதெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட புத்தியில் தான் அந்த பூதம் பேய் பிசாசுலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவன் கேட்டான், எப்படா சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், மனசு முழுக்க வந்து நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு நிறைய விஷயத்தை போய் செய்கிறோம். இது செஞ்சால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அது செஞ்சால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களால் காசு கொடுத்து ஒரு மெத்தையை மட்டும்தான் வாங்க முடியும், நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியுமா? பெரிய வீட்டை நீங்கள் வாங்க முடியும், எவ்வளோ காசு செலவு பண்ணி அதை வந்து ரெனோவேஷன்லாம் பண்ணி அலங்காரம் பண்ண முடியும். அதில் உங்களோட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களால் அதில் வாழ முடியுமா? இது எதுவுமே உத்தரவாதம் கிடையாது. நம்மள நிறைய பேர் பிரச்சனைகளில் வெளியிலேருந்து எனக்கு வருது, அதனால் வந்து என் பிரச்சனைக்கு அவர் காரணம், என் பிரச்சனைக்கு இந்த பொருள் தான் காரணம் அப்படின்றோம். இன்னும் ரொம்ப பேர், எனக்கு அந்த பொருள் கிடைச்சிச்சின்னா நான் நிம்மதியாக இருப்பேன், எனக்கு அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன்ட்டு இப்படி எப்போ பார்த்தாலும் வெளியில் இருக்கிற பொருள் நம்மக்கிட்ட வந்தால் சந்தோஷமாக இருப்போம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அப்படி நம்ம சொன்ன நிறையா பொருள், இல்லை வீடு காடி, நம்ம எதிர்பார்த்த பொண்ணு, இல்லை எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை நம்ம நினச்சிருப்போம், இப்படி வந்தால் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ட்டு. ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் கூட என்னமோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கும். நம்ம எதிர்பார்த்த அந்த நிம்மதி சந்தோஷம் நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம குறைக்கும் வெளியில தான் ஆளை தேடுறோம், நம்ம சந்தோஷத்துக்கும் வெளியில தான் ஆளை தேடுறோம். இப்போ பாருங்க, அவன் ராத்திரி முழுக்க தூங்காது, அது அவனுடைய பிரச்சனை. ஆனால் என்ன சொல்லிட்டான், குறைய வந்து மெத்த மேலே போட்டான். அடுத்து வந்து என்ன பண்ணா, காஃபி, வெளியில இருக்கிற காஃபி தனக்குள்ள வந்துச்சுன்னா அவனுக்கு நிம்மதி கிடைக்கும், இல்லைன்னா அந்த தூக்கம் என்ற பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சான். ஆனால் கடைசி வரைக்கும் அது கிடைக்காதசி, இன்னும் அவனோட எரிச்சல் அதிகமானுச்சு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு வர்ற எல்லா துன்பத்துக்கும், இல்லை இருக்கிற எல்லா எரிச்சல் பிரச்சனைக்கும் வெளியிலேருந்து எதுவுமே காரணம் இல்லை, நமக்குள்ளே தான் எல்லா விதமான பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது. அதனால் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதனால தான் உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள் ஒன்று சொன்னாங்க, மாற்றத்தை வெளியில் எங்கேயும் தேடாதீங்க, யாருக்கிட்டையும் ஏற்படுத்தாதீங்க, நீங்கள் உங்ககிட்ட ஏற்படுத்துங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து தான் இந்த உலகம் தொடங்குதுன்ட்டு எல்லா அறிஞர்களும் சொன்னாங்க. இதை மனதில் நல்லா வச்சுங்க, கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக அநேக மாற்றங்கள் ஏற்படும். அன்பே சிவம், உங்கள் அன்பார்ந்த ஸ்ரீ யோக பிரேமா சாய். ஸ்ரீ யோக பிரேமா சாய் இந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே சிவம். மேலும் உங்களுக்கு அநேக அற்புத தகவல் கிடைக்கும். ஜெய் சாய்ராம்.